அமைச்சர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா எப்படியாவது விஜய்க்கும் விஜய் தலைமையில நடக்கிற அரசுக்கும் ஒரு கெட்ட பேர் கொடுக்கறதுக்கு பல முயற்சிகள் நடக்குங்க. விஜய் தன்னோட உளவு அதிகாரிகளுக்கு கட்டாயமாக சொல்லியிருப்பார், எல்லார் மேலேயும் ஒரு கண்டு வச்சு வைங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி முதல் முறையாக 2014 வந்த பிறகு இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்பவும் இதே தான். டெல்லியில என்ன நடக்குதோ அதே தான் சென்னையில இருக்காங்க ஆட்கள். பிக்சிங், அவங்கள பிக்சர்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிக்சர்களிலிருந்து அபாயமா இருக்கணும். விஜய்க்கு எதிர்த்து இருக்கிற சக்திகள் அவங்களும் இது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டிக் பண்ணுவாங்க, யாரையாவது அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரும் பாருங்க, அதுல பாருங்க என்னெல்லாம் நடக்கும். இந்த பேரம் பேசுற மாதிரி போன் டாப் பண்ணி கொண்டு வருவாங்க. எதிர்கட்சியான திமுகவுக்கு சார்ந்த மற்ற கனெக்டட் நெட்வொர்க் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு இந்த அரசை எப்படியாவது கவிழ்க்கணும், ஒரே ஒத்த காலில் நிற்கிறாங்க. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதா. வணக்கம். தாவேகாவின் 2வது அமைச்சரவை கூட்டமானது கூடியிருக்கு சார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்லைங்க, இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ ஸ்டிங் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு பாத்தீங்களா. அதாவது முதல் இதுலயும் சொன்னாரு, ஜாக்கிரதையா இருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம கிடைத்திருக்கிற மேண்டேட் ஊழல் ஒழிப்பதற்காக, ஊழலுக்கு எதிர்த்து மேண்டேட் இருக்குது, அதனால நீங்க யாரை கூட வச்சிருக்கீங்களோ உங்க பிஎஸ்ஆ இருக்கட்டும், பிஏவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம். ஒரு வீடியோல ஒரு பஞ்சாயத்து தலைவர் பண்ணது, அதுக்கு பிறகு அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமா நடக்கக்கூடும். காரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள், விஜய்க்கு எதிர்த்து இருக்கிற சக்திகள் அவங்களும் இது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்டிக் பண்ணுவாங்க, யாரையாவது அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆனா இது இந்திய அரசியல்ல புதுசு இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எப்போ வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அந்த என்டிஏ முதல் காலகட்டத்தில், அதாவது 1998 2004 வரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் அப்ப இருந்த அமைச்சர் இருந்தார், பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அவருக்கு நெருக்கமான இருக்க சில தலைவர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிங் பண்ணி ஒரு பெரிய காஃபி ஸ்கேம்னு ஒன்று வந்தது. அதே மாதிரி ஏதாவது ஒரு டீல் பண்ற மாதிரி வருவாங்க, பணம் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுப்பாங்க, ஒளிச்சு வச்சிருந்து கேமராவை கொண்டு வருவாங்க. அதாவது தெரியாத நபர்களிடம் நீங்க தனியா பார்த்து பேசாதீங்க, ஏன்னா கேமரால வச்சு. ஏன்னா இப்ப என்ன முயற்சி நடக்குது லலிதா, முயற்சி என்னன்னா எப்படியாவது ஒரு கெட்ட பெயர் கொடுத்துடணும் விஜய்க்கு. ஏன்னா விஜய்கிட்ட இருக்கிற பெரிய பாதுகாப்பு என்ன, ஆயுதம் என்ன, ஊழல் இல்லாத அரசியல், ஒரு தூய்மையான ஒரு தலைவருங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. அவர் திருப்பி சொல்றது, நான் மக்களோட பணத்தை தொட மாட்டேன், அரசுக்கு சொந்தமான எதையும் தொட மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன், தொட்டவர்கள் விட மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கெட்ட பெயர் எப்படி நம்ம கொண்டு வரலாம்? மக்கள் முன்னாடி அவரை காமிச்சிடலாம், இவர் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எங்களை மாதிரி தான், அதுக்கு நாங்களே பரவாயில்ல, இதை காமிக்கிறதுக்கு தான் முயற்சி நடத்திட்டு இருக்கு. இப்ப இந்த சம்பவம் கூட பார்த்தீங்கன்னா, யாரு இதுல இப்ப ராஜினாமா அவரை இப்ப பதவியில நீக்கிட்டாங்களோ, அவர் என்ன சொல்றாரு, என் மேல ஒரு ஸ்டிங் ஆயிருக்குது, என்ன பழி வாங்கறதுக்காக பண்ணிருக்காங்க, என்ன மாட்டி விடுறது. என்ன உண்மை நமக்கு தெரியாது. 1 லட்சம் மேல யாராவது கொடுக்கறாங்க, எதுக்கு கொடுக்கறாங்க? சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பேரம் நடந்தது, என்ன நமக்கு உண்மை தெரியாது. அவர் நிஜமாவே பண்ணாரா பண்ணலையா தெரியாது. ஆனா அமைச்சர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா எப்படியாவது விஜய்க்கும் விஜய் தலைமையில நடக்கிற அரசுக்கும் ஒரு கெட்ட பேர் கொடுக்கறதுக்கு பல முயற்சிகள் நடக்குங்க. அண்ட் செய்யற அவ்வளவு பேரும் பார்த்தீங்கன்னா ஊழல்ல முழுகினவங்க. அதுதான் இங்க ஆச்சரியமான விஷயம். மக்கள் என்ன நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தர் மேல ஊழல் ஒரு பழியை போடுறதுக்காக இவங்க பல ஊழல்கள் செய்வாங்க, அந்த ஊழல் பழி போடுறதுக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு தனியே ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போ மக்கள் ரொம்ப அதிக மதிப்பு வச்சிருக்காங்க, அதனால முயற்சிகள் நடந்துட்டே இருக்கும். அதே நேரத்துலங்க, ஒரு புது கட்சி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கட்சியில பல பேர் சேருவாங்க, மற்ற கட்சியில இருந்து சேர்றாங்க. இப்போ அவங்களுக்கு பழைய பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்றும் போயிருக்காது. அவங்க சேர்ந்த பிறகு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீங்க கட்சிக்கு பலத்துக்காக சேர்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்க நேரிடும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும் பாருங்க, அதுல பாருங்க என்னெல்லாம் நடக்கும்னு.
ஏதாவது சொல்லி இல்ல போனை டேப் பண்ணுவாங்க, இந்த பேரம் பேசுற மாதிரி போன் டேப் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனால விஜய் உள்பட விஜயோட ஸ்டாஃப், அமைச்சர்கள் உள்பட எல்லா அதிகாரிகளும் கூட இப்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா இப்பெல்லாம் பாருங்க டெக்னாலஜி வேற இருக்குது. நீங்க வீடியோ இது பண்ணி போடலாம், வாய்ஸ் இது பண்ணி போடலாம், பல சதி நடந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் சில பேர் இங்க வந்தப்புறம் கூட, புது அரசு வந்தப்புறம் கூட அதை பழைய இதுலயே இருப்பாங்க. ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது பணம் பண்ண முடியுமான்னு வழி தேடிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வழியை பாக்குறப்ப இந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதா அம்மா எப்படி அந்த அதிகாரிகள் மேல உடனுக்குடன் அந்த நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப விஜய் அவர்களும், நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஊழல் பண்ணீங்கன்னா பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். டைரக்டாவே சொல்லியிருக்காரு. இது வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த வழியை வந்து இவரும் பின்பற்றுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் தூய்மையான அரசியல் சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு 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 நடவடிக்கை இப்படி எடுக்கல வச்சுங்க, யாரும் பயப்பட மாட்டாங்க. அப்புறம் இப்ப ஜெயலலிதா பாருங்க, முதல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அப்புறம் போப்போ பாத்தீங்கன்னா ஆச்சு, அது அவங்க சுத்தி ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. இப்ப சசிகலா மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன, சசிகலா போல நபர்கள்லாம் அவங்க கூட வந்து கடைசியில கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாங்கல்ல எல்லாருக்கும், அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் லலிதா, இதே மாதிரிதான் டெல்லியில, இப்ப நான் டெல்லியில பேசுறதுனால சொல்றேன், டெல்லியில பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி முதல் முறையாக 2014 வந்த பிறகு இதே தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்பவும் இதே தான். இப்ப சமீப காலகட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு அமைச்சரோட 4 பேரை ஒரேடியா தூக்கிட்டாங்க. அதாவது மோடி அரசுல பாத்தீங்கன்னா மோப்பம் பார்த்துட்டே இருப்பாங்க அமைச்சர்கள் பின்னாடி. ஏன்னா அமைச்சர்களை விட அமைச்சர்களுக்காக வேலை செய்யறவங்க இருக்காங்க பாருங்க, பர்சனல் ஸ்டாஃப். அவங்க எப்படிடா பணம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா பார்ப்பாங்க. ஒண்ணு இல்ல, இந்த ஃபைல இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிள்ல வைக்கிறதுக்கு, அப்புறம் இதை வாங்கி தந்துடுறேன், அதை வாங்கி தந்துடுறேன், அப்ரூவல் தந்துடுறேன், இது மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ டெல்லியில என்ன நடக்குதோ அதே தான் சென்னையில இருக்காங்க ஆட்கள், பிக்சிங், அவங்கள பிக்சர்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிக்சர்களிலிருந்து அபாயமா இருக்கணும். ஏன்னா இப்ப என்ன பாருங்க, இப்போ வெறும் பணம் கொடுத்துட்டு வேலை முடிக்கிறதுக்கா இல்ல, பணத்தை கொடுத்தா மாதிரி கொடுக்கறது, யாராவது வாங்குற மாதிரி வீடியோ எடுக்குது, இல்ல ஆடியோ எடுக்கிறது, இல்ல போனை டேப் பண்றது, பழி போட்டுருது. இல்ல இப்ப பாருங்க, இது வந்து ஒரு பஞ்சாயத்து லெவல்ல நடந்த விவகாரம். அவர் விஜய் கட்சி விட்டு நீக்கிட்டார். நாளைக்கு ஒரு அமைச்சர் மாட்டின்றார்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அமைச்சர் அளவுல அது வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படி அமைச்சர் அளவுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது விஜய்க்கு கெட்ட பேர் வரும். அண்ட் இவங்க முயற்சி, தொடர்ந்த முயற்சி நடக்குங்க இந்த மாதிரி. என்ன கேட்டீங்கன்னா நம்ம பேசும்போதே முயற்சி இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, இப்போ ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்களே, இப்ப விஜய் அரசு ஒரு கேஸ், இதுல செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக், இவங்க மேல ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ் இது? நீங்க வந்து அரசுக்கு எதிர்த்து செயல்படுங்க, இவ்வளவு பணம் தந்துடுறோம். அதாவது எதிர்கட்சியான திமுக சார்ந்த மற்ற கனெக்டட் நெட்வொர்க் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு இந்த அரசை எப்படியாவது கவிழ்க்கணும், ஒரே ஒத்த காலில் நிற்கிறாங்க. இதை கவிழ்த்தாதான் நமக்கு அடுத்த வேலை. இல்லைன்னா நம்ம எல்லாமே போயிடும், நமக்கு பிசினஸ் போயிடும், எல்லாம் போயிடும், உண்டோட நமக்கு எல்லாம் போயிடும். அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. போப்போ பாருங்க, விஜய் வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு வராரு. டெண்டர் போடுற விதம், டெண்டர் இது பண்ற விதம், பழைய இந்திய அரசு போட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆகுது. பல விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் என்ன நினைக்கிறாரு, எங்க பார்த்தாலும் எங்க கை வச்சாலும் பாத்தீங்கன்னா ஊழல். அதாவது அரசு இது திவானா பண்ணிட்டு அவங்க எப்படி பணம் சுரண்டலாம் தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லலிதா என்னன்னா, நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, விஜய் கட்சியிலே நிறைய பேர் இருப்பாங்க, அரசியலுக்கு சும்மா யாரும் வரல. எல்லாம் ஏதோ சம்பாதிக்கலாம் வந்திருக்காங்க. எல்லாரும் விஜய் மாதிரி யோசிச்சுட்டு வரல. அவங்க வந்து அவங்க ஆட்சி தலைவராக இருக்கலாம், மாவட்ட தலைவராக இருக்கலாம், அவங்க கட்சியிலேயே ஒரு பொறுப்புல இருக்கலாம். அண்ட் சில பேர் வந்து என்ன அதிர்ஷ்டமா இப்போ அமைச்சராக இருக்கலாம். அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது, விஜய்க்கு தெரியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுங்க, நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மேட்டர் வந்த பிறகு விஜய் தன்னோட உளவு அதிகாரிகளுக்கு கட்டாயமாக சொல்லியிருப்பார், எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சு வைங்கன்னு. ஏன்னா உடனடியாக அதை அப்படியே பிடிச்சிட்டீங்கன்னா மேட்டர் ஆயிடும். இல்லைன்னா போப்ப பெருசா வளர்ந்து வச்சுக்க, அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
ஆனா இதுல நிறைய நம்ம சஸ்பென்ஸும் பார்த்துட்டு வரோமே சார். அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பண்றதும், இப்ப இன்னைக்கு மாநகராட்சியில கூட ஒரு 5 பேர் கிட்ட சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. இந்த பணியிடை நீக்கமும் பணியிடை மாற்றமும் அதிகம் நடைபெற்றுட்டே வருது. இப்ப அதிகாரிகளை களை எடுக்கும் பணியில விஜய் அவர்கள் இறங்கி இருக்காரா? பாருங்க, முதல்ல பொறுப்பேற்ற பிறகு விஜய் முதல்ல ஸ்டடி பண்ணாரு. ஸ்டடி பண்ண பிறகுதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு எங்க என்ன நடந்து கொண்டு இருந்தது, எங்க யார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. வந்த பிறகு முடிவு எடுக்கிறார். எப்போதுமேங்க ஒரு கட்சி ஆட்சியில இருந்து வச்சுக்கோ, அதுவும் எந்த கட்சி ஊழல் பண்றதுக்கு அலோவ் பண்ற கட்சி, எந்த தலைவர்கள் தாங்களும் ஊழல் பண்ண விடுவாங்க, தானும் கொஞ்சம் ஊழல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா அரசோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. இப்ப தேர்தல் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்த பிறகு, விஜய் முதல்வரான பிறகு அவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் டவுன். இப்ப என்ன சொல்றாரு விஜய், எங்க போனாலும் யாராவது ஊழல் கட்ட உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் அடிங்கிறாரு, போட்டோ எடுத்து போடுங்கிறாரு, விஜிலன்ஸுக்கு சொல்லி வச்சிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது நீங்க பல அதிகாரிகள் எங்க இருக்காங்களோ அவங்கள கட்டாயம் மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இப்ப அவங்க மாற்றி போன பிறகு கூட அவங்களுக்கு ஏதாவது ஹோல்டு இருக்கும், அவங்களுக்கு வேணுங்கிற ஆள் எங்கேயாவது இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்ல. பணம் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு பாருங்க, மக்களை ஏமாத்தி மக்களை தொந்தரவு கொடுத்து பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே இருக்காங்க நிறைய பேர். மக்களுக்கு உள்ள கஷ்டம் கொடுக்குறோமே அவங்களை யோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து நம்ம பணம் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு என்ன நல்லது ஆப்போது கூட யோசிக்கிறது இல்லை. பணம் 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 ஒரு பைத்தியம் பிடிச்சு கிடக்கிறது. ஏன்னா ஊழல் அரசு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஊழல் எல்லாரும் ஊழல் ஆயிடுவாங்க. கடைசியில எல்லாரும் அந்த ஒரு லோவர் டிவிஷன் கிளர்க்கு கூட இதே தான் இருப்பாங்க, எனக்கு மேல இருக்கிற ஆபீஸ் வாங்கிக்கிறோம் நான் வாங்க கூடாதா அப்படின்னு தங்களுக்கு இது சமாதானப்படுத்தி ஊழல் பண்றாங்க. சோ இதனால விஜய் எடுத்த முடிவு பாருங்க. இப்ப என்னன்னா எதிர்கட்சிகளோட நோக்கம் என்ன, சரி இவர் பெருசா பேசுறாரு, கடைசியில் இவங்க வாங்குறாங்களே அவங்களும் வாங்குறாங்களே, அவங்க 500 ரூபாய் ஏங்க கீழ் லெவல்ல முதல்ல மேல் லெவல்ல நிப்பாட்டினாதான் கீழ் லெவல்ல நிப்பாட்டும். மேல் லெவல்ல நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் கீழே போகும். ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மெசேஜ் போனாதான் மற்ற ஆபீசர்ஸுக்கும் எல்லாருக்கும் போகும். அதுதான் விஜய் செய்யறாரு. இந்த நேரத்துல நம்ம இதை வரவேற்கணும், ஊழலுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும், நம்ம கடமை அது. இப்ப விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா திருப்பி எதிர்கட்சிகளுக்கு ஒரே அமக்களும் தான், திருப்பி அவங்க உட்கார்ந்துருவாங்க. மக்கள் ஏமாறக்கூடாது. அப்ப மக்கள் ஏமாறக்கூடாதுன்னா மக்களை யாரும் ஏமாற்ற விடக்கூடாது. அதுதான் விஜய் செய்யறாரு. இன்னொரு விஷயமும் இன்னைக்கு ஒரு முக்கிய ஆலோசனையும் போயிருக்கு. அதாவது தமிழக பட்ஜெட் வரவிருக்கு, அதனை பத்தின ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்கு சார். நம்ம தமிழக பட்ஜெட்டை எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? இல்லைங்க, ஒண்ணு தெரியுதுங்க லலிதா, அந்த ஒயிட் பேப்பர் பார்த்தீங்க. ஏன்னா இந்திய அரசுகள்லாம் செஞ்ச பிழைகள் ஊழல்கள் இந்த காரணமாக பார்த்தீங்கன்னா பயங்கர பற்றாக்குறை இருக்கு. அரசுல முக்கிய வேலைகள்லாம் செய்யணும், முக்கிய இதெல்லாம் இருக்குது. அப்புறம் மக்களுக்கு பல வாக்குறுதிகள் கொடுத்துட்டு விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு, இதை நிறைவேற்கணும். இவர் நிறைவேற்கணுங்கிற ஒரு நல்ல உத்தேசத்துல தான் இருக்காரு. ஆனா அதே நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற நிதி திரட்டணும். அந்த நிதி எங்கேருந்து வரப்போறது, எப்படி வரப்போறது, அதனால சில பாலிசி மாற்றங்களை யோசிக்கிறார். அது டாஸ்மா நிறுவனமா இருக்கட்டும், இல்ல மத்த ஏதாவது எது அரசு தானே தன் சுமையா போட்டு அங்க ஊழல் நடக்குது, அரசுக்கு வருமானம் இல்லை. இப்ப டாஸ்மாக்ல பாருங்க, இப்ப பொதுவா சொல்றாங்க, இப்ப டாஸ்மாக்ல பிரைவேட் ஒரு 8 கம்பெனிஸ் சப்ளை பண்றாங்க, அதுல ஊழல் பண்ணிட்டு அரசுக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது. முன்ன அமைச்சர்களுக்கும் கழக தொண்டர்களுக்கு எல்லாம் போயிருந்தது பார்ட்டி ஃபண்ட், திருப்பி திருப்பி விஜய் சொல்றாரு. அதனால என்னாச்சு, அரசுக்கு வர வேண்டிய பணம் வரல, அரசுக்கு வர வேண்டிய நிதி வரல வச்சுக்கோங்க. மக்களுக்காக நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியாது. கையில ஏதாவது இருந்தா தானே கொடுக்க முடியும். மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா அப்போ அரசுக்கு வர வேண்டிய சேர வேண்டிய நிதி சேரணும், வரி சேரணும். ஆனா ஊழல் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அரசுக்கு வரி கட்ட வேண்டாம், ஏதோ 5-10 கொடுத்துட்டு நமக்கு மேல வரி குறைச்சிட்டுருவோம், இல்ல ஏமாத்திடுவோம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பட்ஜெட் இதை தான் போக்கஸ் பண்ண போகுது. செய்ய வேண்டிய என்னென்ன இதெல்லாம் இருக்குது திட்டங்கள், அந்த திட்டத்துக்கு எப்படி நிதி திரட்டுவது. ஏன்னா பாருங்க, மக்கள் மீது அதிக வரி போட முடியாது, இனிமே வரிகளை ஏற்றவே முடியாது. எந்த அரசாலையும் எந்த மாநிலத்திலையும், அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், இனிமே நீங்க டாக்ஸ் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்களுக்கு மேல ஆல்ரெடி ரொம்ப பாரமா இருக்குது விலைவாசி. இதெல்லாம் பார்க்கும் பொழுது டாக்ஸ போடாம
ரூபா கிடைக்குதுன்னா அந்த 5 ரூபா ஒழுங்கா எப்படி செலவு பண்றது, அது அந்த 5 ரூபா யாரும் சாப்பிடாம எப்படி செலவு பண்றது, ஏன்னா 5 ரூபாயில 1 ரூபா போனால் 4 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது இருக்கும்பொழுது இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். அது தவிர்த்து லலிதா, அரசோட இதுல என்னன்னா பல லீக்கேஜஸ் இருக்கு, கசியறது, பணம் கசியறது. அதாவது நீ இவ்வளவு ஒதுக்கீடு செஞ்ச பிறகு கூட இந்த செலவு அந்த செலவு பாதி ஸ்டாஃப் செலவிலே போகும். பல திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆபீஸ், ஒரு ஸ்டாஃப், அதுக்கு காரு, மோட்டரு, இது செலவு, இதுவே பெரிய செலவு. ஸோ இந்த மாதிரி செலவெல்லாம் தடுத்து எப்படியாவது செய்யணும்னு அவர் இதுல முடிவுல இருக்கார் விஜய். அதுதான் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இதே போன்று தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.